சிவகாசி சிறுகுளம் கண்மாய்க்கரை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டடங்களை அகற்றும் பணி காவல்துறையினர் பாதுகாப்புடன் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அது குறித்த தகவல்களை செய்தியாளர் கணேஷ்குமாரிடம் கேட்கலாம். கணேஷ், சிறுகுளம் கண்மாய்க்கரையில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டடங்களை அகற்றும் பணி எந்த நிலையில் உள்ளது? எவ்வளவு கட்டடங்கள் அகற்றப்பட்டிருக்கின்றன தற்போது? நிச்சயமாக ரசிகா, தற்பொழுது இன்று காலை சுமார் 9:30 மணியளவில் துவங்கிய இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியானது தற்பொழுது சுமார் 80% பணிகள் நிறைவடைந்துள்ளது. குறிப்பாக 30க்கும் மேற்பட்ட கடைகள் தற்பொழுது இடிக்கப்பட்டு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. தற்பொழுது அந்த 30 கடைகள் இடித்துள்ள நிலையில் மேலும் தனியாருக்கு சொந்தமான தனியார் பிரிண்டிங் டெக்னாலஜி கல்லூரியினுடைய மாணவர் விடுதி கட்டிடம் ஒன்று ஒரு கட்டிடம் உள்ளது. இந்த கட்டிடத்தை தற்பொழுது அகற்றும் பணியில் தற்பொழுது ஈடுபட்டு வர்றாங்க ரித்திகா. போலீசாருக்கும் அந்த பகுதி மக்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறத தொடர்ந்து நாம பார்த்துட்டு வரோம். பொதுமக்கள் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது கணேஷ்குமார்? நிச்சயமா திவ்யா, சற்று நேரம் அந்த பதற்றமான சூழ்நிலை நிலவியது. ஒரு தரப்பினர் தங்களது வீடுகளுக்கு அருகில் இருந்த கடைகளை இடிக்கும் பொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை லேசாக தள்ளுமுள்ளு ஏற்படுத்தி அவர்களை சமாதானப்படுத்தியதை அடுத்து தொடர்ந்து அந்த பதற்றம் நிலை என்பது தற்பொழுது காணப்பட்டுள்ளது. இருப்பினும் கூட தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் பொதுமக்களை கண்காணித்து பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து காவல்துறையினர் ஈடுபட்டு வராங்க. கணேஷ்குமார், இந்த மக்களுக்கு மாற்று இடம் தரதை ஏற்கனவே நிர்வாகம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. மக்கள் அந்த இடத்திற்கு போகாமல் முடியாது என சொல்வதற்கு என்ன காரணம்? நிச்சயமா, தற்பொழுது சிவகாசி நகர் பகுதிக்கு அருகில் அமைந்துள்ளது இந்த பகுதி. இந்த பெரியார் நகர், அதாவது ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள இந்த பகுதியை பெரியார் நகர் எனப்படும் இந்த பகுதி நகராட்சிக்கு மிக அருகில் உள்ளது. இவர்களது குழந்தைகள் படிப்பாக இருந்தாலும் சரி, பணியாக இருந்தாலும் சரி, இந்த நகர் பகுதிக்குள்ளே அவர்களை முழுமைப்படுத்திக் கொண்டுள்ள நிலையில் தற்பொழுது அவர்களுக்கு மாற்று இடம் என்பது சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த பகுதியில் கட்டப்பட்டுள்ளது. இதனால் தங்களுக்கு இங்க இந்த போக்குவரத்து என்பது அதிக தூரம் உள்ளது என்ற ஒரு பல்வேறு காரணங்களை அவர்கள் கூறிய அந்த புதிய கட்டிடத்துக்கு செல்ல மறுத்துள்ளதாக கூறப்படுகிறது. கணேஷ்குமார், ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி குறித்து அதிகாரிகள் தரப்பில் என்ன விளக்கம் சொல்லப்படுகிறது? நிச்சயமா ரித்திகா, தற்பொழுது இந்த பணியானது 34 கட்டிடங்களை அகற்றும் பணி இன்றுடன் முடிவடையும் எனவும் இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக இந்த குடியிருப்புகளை அகற்றும் பணி என்பது மாவட்ட நிர்வாகத்தின் கலந்து ஆலோசனைக்கு பின்னரே நடைபெறும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரித்திகா, கணேஷ்குமார், எந்த உத்தரவின் அடிப்படையில் தற்போது இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி என்பது நடைபெற்று வருது? நிச்சயமா, அதாவது 1995ஆம் ஆண்டு சிவகாசி வட்டார வரி செலுத்துவோர் சங்கம் சார்பாக சிறுகுளம் கண்மாய் பகுதியில் ஆக்கிரமித்து பல்வேறு கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளதாக அதனை அகற்ற வேண்டும் என கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததை தொடர்ந்து கடந்த 2012ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் இந்த ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள சுமார் 128 கட்டிடங்களையும் அகற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஆக்கிரமிப்பு பணியானது துவங்கியது. அந்த நேரத்தில் அந்த ஆக்கிரமிப்பு பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவர் தற்கொலை செய்து உயிரிழந்து தொடர்ந்து இந்த ஆக்கிரமிப்பு பணி என்பது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து புது வீடுகள் குடியிருப்புகளும் கட்டித்தரப்பட்டு அங்கு செல்வதற்காக வலியுறுத்தப்பட்ட நிலையில் இங்குள்ள பொதுமக்கள் அங்கு செல்வதற்கு மறுத்து வந்தார்கள். இதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றம் மாவட்ட நிர்வாகத்திற்கு அழுத்தம் கொடுத்ததனை அடுத்து தற்பொழுது இந்த ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியானது துவங்கியுள்ளது.